ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு பயங்கர பிரம்மாண்டமான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேயும் சரி, கிராஃபிக்ஸும் சரி, அப்படியே நம்மளையே அந்த பயத்துக்குள்ள கொண்டு போயிடும். ஸோ அப்படி என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற இந்த லாஸ் ஏஞ்சலஸ்லையும் சான் பிரான்சிஸ்கோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது. அதாவது சான் ஆண்ட்ரேஸ் ஃபால்ட்னு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளவு வந்து ஆக்டிவேட் ஆனதுனால வரலாறுல இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வர ஆரம்பிக்குது. ஸோ நிலநடுக்கம் கூடவே சேர்ந்து சுனாமியும் வர ஆரம்பிக்குது. ஸோ இதனால மக்கள் எல்லாருமே எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம ஹீரோடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த சான் பிரான்சிஸ்கோல மாட்டிப்பாங்க. ஸோ அவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ உள்ள வரான். ஸோ உள்ள வந்து இங்க நடக்கிற ஏகப்பட்ட பாதிப்புல இருந்து தப்பிச்சு அவனுடைய பொண்ணை காப்பாத்தினானா இல்லையா அப்படின்றத பயங்கர பிரம்மாண்டமா பயங்கர சூப்பரா அப்படியே நம்மள நொடிக்கு நொடி பயங்கர த்ரில்லா கூட்டிட்டு போன படம் தான் 2015 ரிலீஸ் ஆன சான் ஆண்ட்ரேஸ். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த சவுத்தர்ன் கலிபோர்னியாவை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து மலைகள் மேல அப்படியே வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. வண்டியில ஒரு பாட்டும் ஓட அதை அப்படியே ஜாலியா கேட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கண்ணாடியில ஒரு சின்ன கல் வந்து மோதுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பாக்குறா. பார்த்தா அங்க உள்ள பாறைகள்லாம் அப்படியே சரிஞ்சு உருண்டு வந்துட்டு இருக்குது. அதை அப்படியே இவளை அடிச்சு சைடுல பள்ளத்துக்குள்ள தூக்கி போட கார் அப்படியே உருண்டு நல்ல வேலையை பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து மாட்டிக்குது. எப்படியோ தப்பிச்சிட்றா போல. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தான் உயிரோட இருக்கிறா. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த ஃபயர் ஃபைட்டர் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹெலிகாப்டர்ல யாரை கூப்பிட வந்துட்டு இருக்கானா அந்த பாறையில ஒருத்தி மாட்டிட்டு இருக்கா இல்லையா. ஸோ அவ வந்து வேகமா எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிருப்பா போல. ஸோ அதனாலதான் அவளை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோவும் கூடவே பாத்தீங்கன்னா 2 ஜேர்னலிஸ்டும் வந்துட்டு இருக்காங்க. எப்படி காப்பாற்ற போறாங்கன்றத லைவா கவரேஜ் பண்றதுக்காக. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வராங்க. அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் இருக்கிறான். அது போக அந்த இடத்துக்கு வரணும்னா 2-3 பாறைகளுக்குள்ள பக்காவா ஹெலிகாப்டரை ஓட்டிட்டு வரணும். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு வந்துட்டான். இப்போ கடைசி அந்த பொண்ணை தான் காப்பாத்தி ஆகணும். அந்த பொண்ணு வேற கத்திட்டே இருக்கிற, என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி. அவ கத்த அந்த வண்டியும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்குது. ஸோ இதை நோட் பண்ண ஹீரோ, ஏமா கத்தாம இரு, எப்படியாவது காப்பாத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அப்படியே கீழே இறங்க. ஸோ அவன் கீழே இறங்கி என்ன பண்றானா, அவன் கிட்ட இருக்கிற கொக்கியை அந்த கார்ல மாட்டி அந்த பொண்ணை எப்படியாவது வெளியில எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றான். அந்த பொண்ணு அமைதியா இருக்கணும் இல்லையா, அமைதியாவே இருக்கிற மாட்டா. என்னை காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரியே கத்திட்டு இருக்கேன். டக்குன்னு இந்த காப்பாத்த வந்தவன் அந்த கார் பின்னாடியா சிக்கிக்கிட்டான். ஏன்னா அவ கத்துல காரே லைட்டா நகர்ந்துருது. ஸோ இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ என்ன பண்றானா, நான் எப்படியாவது போய் காப்பாத்துறேன், நீ வண்டியை பாத்துக்கோன்ற மாதிரி ஒருத்தன்ட்ட சொல்லிட்டு இவன் வேகமா பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வந்து ஜஸ்ட் மிஸ்ல அந்த பொண்ணையும் எப்படியே பிடிச்சி அந்த ரோப்பையும் கட் பண்ணி விட காரும் கீழே விழுந்துருது. அந்த தொங்கிட்டு இருந்த பைலட்டும் தப்பிச்சிட்டான். ஸோ எப்படியோ அந்த பொண்ணை காப்பாத்திட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஒரு காலேஜை காட்டுறாங்க. அங்க ஒரு ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஹிஸ்டரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதுலயும் இந்த எர்த்குவேக்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி தான் டீச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிலநடுக்கம் எதுக்கு வரும், எப்படி வரும், அடுத்தது எங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய எடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பூமிக்கு அடியில இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்றது மூலமா தான் நிலநடுக்கம் வரும். அது போக இந்த கலிபோர்னியால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிலநடுக்கம் வந்துச்சு. அது போக இன்னொரு 50-60 வருஷத்துல மறுபடியும் இதுக்கு கீழே இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆக போகுது. ஸோ கலிபோர்னியால ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா அந்த ப்ரொஃபசர் அவருடைய ஆபீஸ்க்கு வந்துட, இவர் ஒர்க் பண்ற இடத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற பார்க்குன்ற ஒருத்தன் பாத்தீங்கன்னா வேகமா நம்ம ப்ரொஃபசரை மீட் பண்ணி, ப்ரொஃபசர் நான் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன், இங்க பக்கத்துல ஒரு டேம் இருக்குல்ல, அந்த டேம்ல சின்னதா ஒரு எர்த்குவேக் வரப்போகுது. ஸோ அதை போய் நம்ம கால்குலேட் பண்ணா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த ப்ரொஃபசருக்கும் பாத்தீங்கன்னா இதுல அதிக இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால சரி வா போய் அந்த டேமை பார்க்கலாம் அப்படின்னு வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரேன். அந்த டைம்ல ஹீரோடைய பொண்ணு வந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஸோ இவங்க தான் ஹீரோடைய பொண்ணு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய கொஞ்சம் திங்ஸை வந்து நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா, ஸோ நீங்க என்ன பார்க்க வருவீங்களா, அப்போ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே அவனுக்கு வந்திருக்கிற ஒரு லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கறான். பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். என்னன்னா இவனுடைய ஒய்ஃப் வந்து இவனுக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க போல. அதுக்கப்புறம் சோகமா அங்க இருக்கிற ஒரு போட்டோ எடுத்து பார்க்கறான். அதுல இப்போ பேசினா இல்லையா அந்த பொண்ணுடைய போட்டோவும் இன்னொரு பொண்ணுடைய போட்டோவும் இருக்குது. ஸோ அந்த பொண்ணை பார்த்து அப்படியே ரொம்பவே சோகமாகறான். ஸோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம ப்ரொஃபஸரை தான் காமிக்கிறாங்க. அவங்க இந்த டேமுக்கு வந்துட்டாங்க. மேல இருந்து அளந்துட்டு இருக்காங்க நிலநடுக்கம் எந்த லெவலுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி டேமுக்கு அடியில பாத்தீங்கன்னா அந்த பார்க்குன்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, ஸோ அவனும் அளந்துட்டு இருக்கிறான். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பல்ஸ் எல்லாம் வருது. ஆனா திடீர்னு இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பல்ஸ் ரேட் வந்து வர ஆரம்பிக்குது. பார்த்தா ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்துருது. அவ்வளவுதான். இதை பார்த்த டாக்டர் அங்க மேல டேம்ல நின்று எல்லாத்தையும் ஓடுங்க சீக்கிரமா ஓடுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க
எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா டேமுக்கு அடியில தானே அந்த பார்க் இருக்கிறான். ஸோ அங்கேயும் மிகப்பெரிய நிலநடுக்கம் வருது. உடனே என்ன பண்றான்னா வேக வேகமா மேலே ஏறி வரான். மேலே ஏறி வந்து ஓடி வரலான்னு பார்த்தா அங்க ஒரு சின்ன பொண்ணு வசமா மாட்டிருக்கிறா. ஸோ அவளை தானே காப்பாத்தி ஆகணும். உடனே அவளையும் தூக்கிட்டு வேக வேகமா ஓடி வரான். கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டான். ஆனா முன்னாடி அப்படியே உடையுது. கொஞ்சம் விட்டுருந்தா பொண்ணோடய சேர்ந்து கீழே விழுந்திருப்பான். இருந்தாலும் பொண்ணை தூக்கி போட்டதுனால ப்ரொஃபஸர் வந்து பிடிச்சிடுறாரு. ஆனா அவன் வசமா மாட்டிக்கிட்டான். ஸோ ப்ரொஃபஸர் வேகமா அவனையும் காப்பாற்ற வரலாம் அப்படின்னு பார்த்தா அவனுடைய கால் வந்து இந்த கம்பிலேயே சொருக்கி இருக்குது. அவனால நகரக்கூட முடியல. இருந்தாலும் ப்ரொஃபஸர் வர ட்ரை பண்றாரு. வேணா ப்ரொஃபஸர் வந்துடாதீங்க அப்படின்னு கத்துறான். என்னன்னு பார்த்தா அந்த டேம் அப்படியே உடஞ்சி நொறுங்கி அந்த இடத்துல விழுது. இந்த ப்ரொஃபஸர் கண்ணு முன்னாடியே அந்த பார்க்குன்ற அந்த அசிஸ்டன்ட் வந்து இறந்து போறான். அவ்வளவுதான். இவர் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாரு, கஷ்டப்படுறாரு. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் இந்த நிலநடுக்கத்தை பத்தி அவருடைய சீஃப் வந்து மெசேஜ் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ அதையும் பார்த்துட்டு ஸோ சீக்கிரமா ஒர்க்குக்கு போகணும் போல, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொண்ணுடைய திங்ஸ் எடுத்துட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவளுடைய பொண்ணை மீட் பண்ண போறாரு. ஸோ அவளுடைய பொண்ணு எங்க இருப்பானா, ராக்கோடைய ஒய்ஃப் வந்து ராக்கை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்றதா இருக்கும். ஸோ அவருடைய வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அங்கே போய் மீட் பண்ண அவருடைய ஒய்ஃபையும் மீட் பண்றாரு. ஸோ மீட் பண்ணதும் இருக்கு கஷ்டமாக தான் இருக்குது அந்த இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கூட பார்க்கறதுக்கு. ஸோ அவங்க ஒய்ஃபும் ஏதோ பேசுறதுக்கு வராங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ரொம்பவே சோகமா அங்கேருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோடைய பொண்ணை தான் காட்டுறாங்க. அவளும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு புதுசாக வரப்போற ஸ்டெப் ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவர் கூட அவருடைய ஆஃபீஸ்க்கு சும்மா சுற்றி பார்க்கலான்ற மாதிரி போறா. அப்படி போகும்போது அப்படியே ரிசப்ஷனில் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பென்னு சொல்றவனையும் அவனுடைய தம்பியையும் மீட் பண்றா. ஸோ அந்த பென்னுக்கு நம்ம ஹீரோடைய பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சிருது. அதனால அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பேசி ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆக்கிடுறாங்க. அதே டைம்ல இந்த சைடு இந்த ப்ரொஃபஸரை தான் காமிக்கிறாங்க. அவர் இன்னுமே அவருடைய அந்த அசிஸ்டண்ட்டை இழந்த சோகத்துல இருந்து வெளியில வரல. இருந்தாலும் இதை பத்தி நம்ம வெளியில மக்கள்கிட்ட சொல்லணும், அப்பதான் மற்ற நிலநடுக்கத்துல இருந்து மக்கள்லாம் தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், சார் இந்த மாதிரி புதுசா நாங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த சான் அண்ட்ரேஸ் ஃபால்ட் இருக்குல்ல அது ஆக்டிவ் ஆகிடுச்சு, ஸோ இன்னுமே மிகப்பெரிய நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான் இவரும் பயந்துடுறாரு. வேகமா போய் மேப் எல்லாம் செக் பண்ணி பார்த்து இவங்க கண்டுபிடிச்சதை வச்சு மார்க் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோ வரைக்குமே அடியில் இருக்கிற அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகி நிலநடுக்கம் வந்து கம்ப்ளீட்டா அழிய போகுதுன்ற மாதிரி இவருக்கு தெரிய வருது. அவ்வளோதான் மிரண்டு போய்ட்றாரு. ஸோ சீக்கிரமா நம்ம இதை பத்தி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு இங்க பரபரப்பா ஆயிட்டு இருக்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோடைய ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து இப்போ புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இல்லையா, அவங்களுடைய தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தங்கச்சி ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அவர் வந்து இந்த ஹீரோடைய ஒய்ஃபை கல்யாணம் பண்ணுவார் போல. சொல்ல போனா ஒரு இன்டர்வியூ மாதிரி. அதுவும் இது எங்க நடந்துட்டு இருக்குன்னா லாஸ் ஏஞ்சலஸ்ல நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த தங்கச்சி பொண்ணு வந்து நிறைய கேட்குறா, உங்களுடைய பழைய ஹஸ்பண்டை எதுக்கு நீங்க விட்டுட்டு போறீங்க, உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருந்தாலாமே, அவ செத்து போயிட்டாலாமே, என்னுடைய அண்ணனை எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கிறா. இரிட்டேட் ஆகுது ஹீரோடைய ஒய்ஃப்க்கு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒய்ஃப்க்கு கால் பண்றான். இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு, நான் அது பயங்கர கோவத்தில் இருந்ததுனால உன்னை பார்க்காமலே போயிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல இப்போ நிலநடுக்கம் வரப்போகுது இல்லையா, அதனால அங்கே உள்ள டேபிள்லாம் அப்படியே சேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை பத்தி நம்ம ராக்கு கிட்டேயும் சொல்றா, இந்த மாதிரி இங்க ஏதோ சேக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஹீரோக்கு தான் தெரியும் இல்லையா இங்க எல்லாமே நிலநடுக்கம் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி. ஸோ புரிஞ்சுக்கிறான் அந்த இடத்துல எர்த்குவேக் வரப்போகுது, ஸோ சீக்கிரமா நீ அங்க இருந்த மாடிக்கு வேக வேகமா மேலே ஏறி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சைட்ல பாக்குறான். பார்த்தா சைட்ல இருக்கிற பிரிட்ஜ் எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ புரிஞ்சுக்கிறான் வேக வேகமா அவனுடைய ஒய்ஃபை காப்பாற்றணுன்றதுக்காக அப்படியே அங்க இருந்து லாஸ் ஏஞ்சலஸ்க்கு வர ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ அவளுடைய அந்த ஸ்டெப் ஃபாதர் கூட கிளம்பலாம் அப்படின்னு கார்ல ஏறிட்டு அப்படியே கிளம்புறாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல இருக்கிற கார் எல்லாம் அப்படியே சேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்ததுமே அந்த ஸ்டெப் ஃபாதரும் வேகமா இருந்து கிளம்பு, ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல டிரைவரும் வேக வேகமா காரை ஓட்டுறான். ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பள்ளம் வந்து உருவாகுது. ஸோ இதனால இந்த பார்க்கிங்கே அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. அதுலயும் ஒரு பெரிய தூண் வந்து உங்க கார் மேலேயே விழ என்னாச்சுன்னு பார்த்தா டிரைவர் வந்து ஸ்பாட்லேயே அவுட் ஆயிட்டான். நம்ம ஹீரோயினுடைய கால் அதனால அந்த டிரைவருடைய சீட்டுக்கு கீழே மாட்டிக்கிச்சு. அது போக இந்த ஸ்டெப் ஃபாதர் இருக்கான் இல்லையா, ஸோ பேரு டேனியல்னு நம்ம சொல்லலாம். இந்த டேனியல் பார்த்தீங்கன்னா அவனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறான், நகர்த்தி பார்க்குறான், ஆனால் முடியலை. சரி நீ இங்கே இரு, நான் போய் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியில் வந்து அங்கே செக்யூரிட்டி வந்து பரபரப்பாக எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வந்து சீக்கிரம் வா, ஒரு பொண்ணை காப்பாற்றணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணும் தம்பிக்காரனும் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கும் தம்பிக்காரனுக்கும் தெரிஞ்ச போது ஹீரோடைய பொண்ணு தான் அங்கே மாட்டிக்கிட்டான்ற மாதிரி. அதே டைமில் இந்த செக்யூரிட்டி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தூண் விழுந்து அவன் அப்படியே செத்து போகிறான்.
இதை கண்ணு முன்னாடி பார்த்த இந்த டேனியலும் பாத்தீங்கன்னா அப்படியே உறைஞ்சு போயிடுறான். அதனால ஹீரோடைய பொண்ணை மறந்து போயிட்டு நம்மளுடைய உயிரை காப்பாத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பித்தம் பிடிச்ச மாதிரி அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டான். சோ இதையும் இந்த பெண்ணு பார்த்துட்டான். பெண்ணும் தம்பிக்காரனும் எப்படியாவது ஹீரோடைய பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கார் பார்க்கிங் இடத்துக்கு வராங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அவனுடைய ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக அப்படியே அந்த லாஸ் ஏஞ்சலஸ்குள்ள வரான். வரும்போதே பாத்தீங்கன்னா எல்லா பில்டிங்கும் அப்படியே இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது, அங்கங்க புகையா வந்துட்டு இருக்குது. அதே டைம்ல இங்க ஹீரோட ஒய்ஃபை பாத்தீங்கன்னா ஹீரோ சொன்னதுக்காக அப்படியே மாடிக்கு ஏறிட்டு இருக்காங்க. ஆனா மத்த எல்லாருமே கீழே தான் போயிட்டு இருக்காங்க, இவங்க மட்டும் தான் மாடிக்கு ஏறிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அந்த பில்டிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இருந்தாலும் இவங்க எதையோ பிடிச்சி அப்படியே மேலே ஏறி வந்துடுறாங்க. ஸோ இங்க கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டான். ஸோ எப்படியாவது அவளை காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்க ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. இருந்தாலும் இந்த ஹெலிகாப்டர்ல இருக்கிற ஒரு பேஸ்கெட் மாதிரியான ஒரு இதை கீழே தூக்கி போட்டு இதை பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்குள்ள அந்த பில்டிங் அப்படியே கொலாப்ஸ் ஆகி அந்த இடத்துல அப்படியே புகையா வந்துடுது. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு ஹெலிகாப்டரை நகர்த்திட்டு அப்படியே வெளியில கொண்டு வரான். பார்த்தா அந்த பேஸ்கெட்ல ஒய்ஃபை காணோம். இவன் அப்படியே சோகமாகறதுக்குள்ளேயே அதுக்கு கீழே அவங்க பிடிச்சிட்டு எப்படியோ சேஃபா வந்துட்டாங்க. அவ்வளவுதான், இவனும் சந்தோஷத்துல காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒய்ஃபை கூட்டிட்டு அப்படியே கிளம்புறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நான் பேஸ்மெண்ட்ல மாட்டிக்கிட்டேன், சான் பிரான்சிஸ்கோல இருக்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல உடனே அடுத்தது நம்ம ஹீரோ வேகமா சான் பிரான்சிஸ்கோவுக்கு வர ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த பெண்ணும் தம்பிக்காரனும் பாத்தீங்கன்னா வேகமா அந்த பார்க்கிங்க்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா இந்த காருக்குள்ள தான் நம்ம ஹீரோடைய பொண்ணு மாட்டிருக்காங்க. ஸோ இவன் மேல ஆல்ரெடி இந்த பெண்ணுக்கு கிரஷ் இருக்கும் இல்லையா, அதனால எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்றான். பார்த்தா முடியல. அந்த டிரைவர் மேல ஒரு பெரிய கல் இருந்து கிடக்கிறதுனால தானே இவளுடைய கால் மாட்டிருக்கும். அதனால என்ன பண்றான்னா கார் டயர் மாத்திர இந்த ஜாக்கி எடுத்து அதை வச்சு லைட்டா மேல தூக்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா புத்திசாலித்தனமா யோசித்து கத்தியை வச்சு எல்லா டயரையும் குத்தி விட்டுறான். ஸோ இதனால கொஞ்சம் கார் கீழே இறங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோடைய பொண்ணு வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்ததுமே அந்த கல் வந்து கீழே விழுந்துருது. ஸோ ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே தப்பிச்சிட்டாங்க. அதே டைம்ல இந்த செட் ப்ரொஃபஸரை காமிச்சா அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நிறைய டீகோட் பண்ணிட்டு எங்க ஆபத்து வரும் அப்படின்றதும் தெரிய வருது இல்லையா, அதனால கண்டிப்பா இதை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா சென்டருக்கு போய் அங்க இருக்கிற டீம் மூலமா நிறைய நியூஸ் வந்து ஹேக் பண்ணி அதை வந்து பிராட்காஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஹோல் கண்ட்ரிலையுமே இப்போ எர்த்குவேக் வரப்போகுது. அதுவும் இது வரைக்கும் வந்ததை விட 9.5 மீட்டர் அளவுக்கு ஒரு எர்த்குவேக் வந்து நடக்க போகுது. ஸோ எல்லாருமே சேஃபா இருங்க, அது போக இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவங்களா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிருங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோடைய பொண்ணை பாத்தீங்கன்னா பெண்ணையும் தம்பிக்காரனையும் கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அப்படியே வெளியில வந்துட்டாங்க. ஸோ வெளியில வந்ததுமே இவங்களுடைய போன் வந்து கட் ஆயிருக்கும் இல்லையா, அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போய் அங்க இந்த பழைய மாடல் போன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியான போன் மூலமா தான் சேட்டலைட் மூலமா கம்யூனிகேட் பண்ண முடியும் போல. ஸோ அதை கண்டுபிடிச்சு வேகமா மறுபடியும் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன், ஆனா இங்க எல்லா இடத்துலயுமே நல்லா நடக்கும் வந்துட்டு இருக்குது. அது போக அந்த டேனியல் வந்து என்ன கழட்டி விட்டுட்டு ஓடிட்டான், அவனுடைய உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன கண்டுக்காம போயிட்டான் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இந்த மாதிரி அங்க உயரமான ஒரு பில்டிங் இருக்கும்ல அப்படின்னு அந்த பில்டிங் பேரையும் சொல்லி அந்த பில்டிங்க்கு வந்துரு, நானும் அம்மாவும் உன்னை காப்பாத்தாங்க வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. அதே டைம்ல எங்க ஒய்ஃப்க்கு வந்து பயங்கரக்கம் வருது. டேனியல் இந்த மாதிரி என்னுடைய பொண்ணு நல்லா பார்த்துப்பான்னு சொன்னா, ஆனா ஒரு சின்ன பிரச்சனைக்கே விட்டுட்டு ஓடிட்டானா அப்படின்னு பயங்கர கோவத்துல அவனுக்கு கால் பண்றாங்க. பார்த்தா அங்க கால் யாருக்கும் போகாது இல்லையா. அதே டைம்ல இந்த சைடு டேனியலை காமிக்கிறாங்க. அவன் இன்னுமே பித்தம் பிடிச்ச மாதிரி அப்படியே மக்களுக்குள்ள மக்களா நடந்து போயிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல ஒரு பயங்கரமான பில்டிங் இடிஞ்சு கீழே விழுது. இதை பார்த்து அவன் என்ன பண்றானா எதையாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தன் ஒரு இதை கரெக்டா பிடிச்சு வச்சிருந்திருப்பான். அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு சுயநலமா இவன் வந்து அதை பிடிச்சி அப்படியே தப்பிச்சிடுறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேக வேகமா ஹெலிகாப்டர்ல வந்துட்டு இருக்கும்போது இவனுடைய ஒய்ஃபை காப்பாற்றும் போது இந்த ஹெலிகாப்டர்ல வந்து நிறைய அட்டாக் ஆயிருக்கும். அதனால ஹெலிகாப்டரோடைய இன்ஜின் வந்து செயலிழக்குது. ஸோ இப்போ கண்டிப்பா வேகமா இதுலயே லேண்ட் ஆகணும் போல. அதுவும் கிராஷ் லேண்டிங் தான். ஸோ நிறைய டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எப்படியோ கீழே கொண்டு வரான். ஆனா கீழே இருந்து அந்த போஸ்ட்ல ரெக்கப்பட்டு அப்படியே ஹெலிகாப்டர் வந்து கண்ட்ரோல் இல்லாம கீழே வருது. இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியே மேனேஜ் பண்ணி அதை ஒரு மார்க்கெட்டுக்குள்ளேயே விட்டுறான். ஸோ இப்படியே ரெண்டு பேரும் தப்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கிருந்து இனிமேல் அடுத்தது கார்ல தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெளியே கார் இருக்கான்னு தேடுறாங்க. அதே டைம்ல இங்க இந்த மாதிரி பேனிக்கா இருக்காங்க இல்லையா, இந்த இதை யூஸ் பண்ணி கொள்ளையர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த பெரிய பெரிய டிவி அப்படின்னு எலக்ட்ரானிக் ஐட்டத்தெல்லாம் கொள்ளையடிச்சு அதை அவங்களுடைய கார்ல ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த கார் தான் ரெடியா இருக்கு, ஸோ அதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி காருக்குள்ள உட்காந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கொள்ளையடிச்சவங்க ஹீரோ பார்த்துட்டாங்க. டேய் நாங்களே கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்கோம், நீ எங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறியா அப்படின்னு கண்ணை காமிச்சு மிரட்ட. ஆனா இவன் யாரு, ராக் இல்லையா. ஸோ வெளியில வந்து அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டான். ஸோ இவங்க கொள்ளையடிச்ச பொருள்லாம் அப்படியே கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் வேக வேகமா ஹைவேல வந்துட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு வயசான கப்பிள்ஸோடைய கார் வந்து ப்ரோக் ஆகிருக்குது. அவங்க வந்து கை நீட்டுறாங்க, எங்களையும் கூட்டு போங்கன்ற மாதிரி. ஆனா நம்ம
நம்ம ஹீரோ கண்டுக்காம வேகமா அங்கிருந்து வந்துட்டான். அது தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்குது. அதான் அந்த சான் அண்ட்ரேஸ் ஃபால்ட். ஸோ இதை தாண்டா தான் சான் பிரான்சிஸ்கோக்குள்ள போக முடியும். ஸோ என்ன பண்றது, எப்படி போறது அப்படின்றதுக்காக மறுபடியும் அப்படியே பின்னாடி வராங்க. பின்னாடி தானே அந்த ஒரு வயசான கப்பிள்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய கார் கூட பிரேக் டவுன் ஆயிருக்குமே. அவங்க கிட்ட வழி கேட்கும்போது தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளவை தாண்டி போகணும்னா சுத்தி தான் போகணும், அது கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் சுத்தி தான் போகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ கார்ல போனா லேட் ஆயிடும் இல்லையா, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். அதனால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவருடைய தொப்பியை பார்த்தா அதுல அவர் வந்து இந்த பிளேன்லாம் தயாரிக்கிற இடத்துல வேலை பார்க்கறாருன்ற மாதிரியான ஒரு சிம்பிள் போட்டிருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, நீங்க வேலை பார்க்குற கம்பெனி எங்க இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா பிளேன் இருக்குன்றது நம்ம ஹீரோக்கு தெரியுது. அவரும் இந்த மாதிரி பக்கத்துல தான் அப்படின்னு சொல்ல டக்குனு நம்ம ஹீரோ அவரையும் ஏற்றிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா பிளேன் இருக்குது. அதனால அவங்களுக்கு தேவையானது வண்டி தானே. ஸோ அவங்க கிட்ட இந்த வண்டியை கொடுத்துட்டு சேஃபா போக சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிளேன் எடுத்துட்டு இந்த சான் பிரான்சிஸ்கோவுக்கு போக போறாங்க. ஸோ அப்படி போறதுக்கு முன்னாடி அவனுடைய ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் எமோஷனலா பேசுறான். இந்த மாதிரி நம்மளுடைய 2வது பொண்ணை இழந்தது என்னுடைய தப்பு தான். ஸோ நான் தான் அன்னைக்கு அவளை ராஃப்டிங் கூட்டிட்டு போனேன். ஸோ ஆனால் எதிர்பாராத விதமா இந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ நான் எவ்வளவோ காப்பாற்ற ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஸோ ஒய்ஃபுக்கும் இப்போ தான் புரியுது. ஸோ ரொம்பவே எமோஷனல் ஆகி, கவலைப்படாதீங்க, உங்களால் முடியலைன்னா அது யாராலையுமே முடிஞ்சிருக்காது, ஸோ இதுதான் விதி போல அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம இந்த பொண்ணையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேகமாக சான் பிரான்சிஸ்கோவுக்கு கிளம்புறாங்க. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோடைய பொண்ணையும் அந்த பெண்ணு தம்பிக்காரனெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மக்கள் கூட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இந்த கைவிடப்பட்ட தீயணைப்பு வண்டி நிற்கும். ஸோ அந்த வண்டிக்குள்ளே ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்டு அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு டாலஸ்ட் பில்டிங்க்கு தானே போகணுன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அந்த பில்டிங் வந்து அந்த இடத்துல எரிஞ்சு இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ இதை தாண்டி இவங்களால அங்கே போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்தது டாலஸ்ட் பில்டிங்னா அது இந்த சைடு இருக்குது, ஸோ நம்ம இந்த சைடு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மக்கள்லாம் ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒய்ஃபை கூட்டிட்டு சான் பிரான்சிஸ்கோ வந்துட்டான். வந்ததுமே ஏர்போர்ட்டை பார்த்தேன், ஏர்போர்ட்டே நாசமாக இருக்குது, ஸோ லேண்டிங்லாம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுறான்னா, சரி வா ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு. என்னது ஜம்ப் பண்ணணுமா, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஷாக்காக, அதான் நான் இருக்கேன்ல, வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராசூட்டை மாட்டிட்டு அப்படியே குதிக்கிறான். அவ்வளோதான், அந்த ஒய்ஃப் வந்து பயப்படுறாங்க. இருந்தாலும் சேஃபாக எப்படியோ அந்த கிரவுண்டில் வந்து லேண்ட் ஆகிட்டுறாங்க. அதே டைமில் இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த சான் பிரான்சிஸ்கோ ஃபுல்லுமே நிலநடுக்கம் வருது. நில அதிர்வு பயங்கரமாக ஏற்படுது. இங்கே நம்ம ஹீரோடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் போய் ஒளிஞ்சிக்க, இந்த பெண்ணும் ஒரு இடத்துல ஒளிய போகிறான். ஆனால் அங்கே கால் தவறி கீழே விழுந்துட்டான். அவனுக்கு மேலேயே ஒரு பில்டிங் வந்து உடஞ்சி இந்த கண்ணாடி பீஸ்லாம் கீழே விழும். அது வந்து அவனுடைய காலிலேயே சொருகி பயங்கரமாக கத்துறான். அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோவும் இந்த சான் பிரான்சிஸ்கோவில் தானே இருக்கிறான். ஸோ அங்கேயும் நிலநடுக்கம் ஏற்படுது. வெளியில் இருக்கிற மக்கள்லாம் அங்கேயும் இங்கேயுமே ஓட்டுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவங்க எல்லாட்டையுமே இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சு, ஏன்னா அந்த இடத்துல தான் நிலநடுக்கம் வந்தாலுமே சேஃபாக இருக்கலாம் போல, அந்த இடத்துல ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றி சேஃபாக கொண்டு போய் வைக்கிறான். ஒரு லேடியால் ஓடவே முடியாது, இருந்தாலும் அவங்களையும் காப்பாற்றி எப்படியும் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறான். கொஞ்ச நேரத்தில் நிலநடுக்கம் நின்றுது. ஹீரோ சொன்ன இடத்துல இருந்தவங்க எல்லாருமே தப்பிச்சிட்றாங்க. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோடைய பொண்ணை பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்தா காலில் வேற இப்படி குத்திருக்கோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து எப்படியே கெட்டு போட்டு விட்டுறாங்க. ஸோ கெட்டு போட்டு விட்டுட்டு நம்ம பில்டிங் பக்கத்தில் தான் இருக்குது, ஸோ சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பில்டிங்கை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி இதுக்கு மேலே நம்ம போட்டில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேகமாக போட்டை எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது தான் பார்க்குறான் தண்ணி எல்லாமே உள்ள இழுக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், பெரிய சுனாமி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதனால நிறைய போட் என்ன பண்ணுதுன்னா பயந்து ரிவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சில போட் வந்து சுனாமி வர்ற திசைக்கு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பெரிய அலை தாண்டினா தப்பிச்சிடலான்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோவும் வேகமாக அந்த பெரிய அலை மேலே அப்படியே ஏறிட்டு இருக்கும்போது நிறைய போட்லாம் அப்படியே கவுந்துருது. ஸோ அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கே மெர்சலாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியோ கட்டுப்படுத்தி அந்த அலைகள் மேலே ஏறிட்டான். ஆனால் இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா, ஒரு பெரிய சரக்கு கப்பல் வந்து ஆப்போசிட்டாக வந்துட்டு இருக்குமா. அவ்வளோதான், அந்த ப்ரொப்பலரை பார்த்ததுமே மிரண்டு போய்ட்றான். அவ்வளோ பெருசாக இருக்குது, சிக்குனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கட்டுப்படுத்தி அங்கங்கே சைலன்னு சொல்லிட்டு ஓட்டி எப்படியோ அதை தாண்டிட்டான். அந்த சரக்கு கப்பலில் வேற நிறைய கண்டெய்னர் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்க மேலே விழ வருது. இருந்தாலும் எப்படியே தப்பிச்சிட்டான். அது போக நிறைய மக்கள் வந்து இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது வழியாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்கேயும் சுனாமி வந்து தாக்கவும் இல்லையா. ஸோ அதனால ஒரு வயசான கப்புள்ஸ் வந்து நம்மளுடைய கடைசி மூச்சு இதுதான் அப்படின்னு அந்த டைமில் கூட அவங்க லவ்வை ஷேர் பண்ணி அப்படியே சாகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த டேனியல் இருக்கான்ல, அவனும் பார்த்தீங்கன்னா பித்தம் பிடிச்சவன் அங்கே தான் போயிட்டு இருக்கிறான். அவன் மேலேயும் ஒரு கண்டெய்னர் விழுந்து அவனும் செத்து போய்ட்றான். ஸோ அந்த வயசான கப்புள்ஸும் செத்து போய்ட்றாங்க. இப்படி நிறைய மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இப்போ பெரிய சுனாமி வந்துடுது. அது அப்படியே அடிச்சுட்டு இந்த ஊருக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோடைய பொண்ணை பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பில்டிங் மேலே ஏறிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு ஏறி வந்ததுமே கொஞ்சம் மேலே போக முடியல, ஏன்னா அந்த பாதையெல்லாம் எர்த்குவேக் வந்ததுனால அடைஞ்சிருக்குது. சரிடா எப்படியோ சேஃபாக வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய சுனாமி இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. வந்து இவங்க பில்டிங் அடிக்கும் பாருங்க. ஸோ என்னதான் இது பெரிய பில்டிங்காக இருந்தாலுமே அப்படியே லைட்டாக சாய ஆரம்பிக்குது. இருந்தாலும் பக்கத்தில் இருந்த பில்டிங்கில் மோதி அப்படியே நின்றுது. அது போக இங்கேயும் உள்ள தண்ணி வர ஆரம்பிக்க ஸோ இப்போ பில்டிங் கொஞ்சம் சாஞ்சதுனால இவங்க மேலே போக முடியாமல் இருந்துச்சு இல்லையா, அந்த வழியும் திறந்துருது. ஸோ அந்த வழியா எப்படியோ தண்ணி வந்தாலுமே அதுல இருந்து தப்பிச்சு மேலே வந்துட்டுறாங்க. ஸோ மேலே வந்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து பென்னோடைய கால் வந்து பார்க்குறா, என்னாச்சு சரியாயிடுச்சான்ற மாதிரி. ஸோ அவனுக்கும் ஹீரோயினை பிடிக்கும் இல்லையா, ஸோ அப்படியே நைஸாக கிஸ் பண்ண ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம்ல தம்பிக்காரன் வெளியில பார்த்தா வெளியில நம்ம ஹீரோ வந்திருப்பான் போட்ல வந்து, பொண்ணு எங்க இருப்பா, இங்கே தானே வந்திருப்பா, புத்திசாலி பொண்ணாச்சே அப்படின்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பான். ஆனா இவங்க பில்டிங்கை மட்டும் பார்க்க மாட்டான். ஸோ ஹீரோடைய பொண்ணு வந்து பயங்கரமா கத்துறா, இருந்தாலும் சவுண்டு கேட்க மாட்டேங்குது. உடனே ஹீரோடைய பொண்ணு அந்த தம்பிக்காரன் கிட்ட, நீ அந்த லேசர் லைட் வச்சிருக்கல, அதான் அந்த ஃபயர் ட்ரக்ல எடுத்தது, ஸோ அதை வச்சு அடிச்சுக்காமி அப்படின்னு சொல்ல, நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு வேகமா அந்த லேசர் இதை வச்சு அடிக்கிறாங்க. ஸோ இது மூலமா நம்ம ஹீரோவும் அவனுடைய பொண்ணை பார்த்துட்டான். ஸோ ரொம்பவே சந்தோஷம். ஆனா இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அது அப்படியே தரமட்டம் உடைய ஆரம்பிக்குது. ஸோ உடஞ்சதுல இவங்க இருக்கிற ஃப்ளோர்லயும் தண்ணி வந்து அப்படியே ஃபில் ஆக ஆரம்பிக்குது. உடனே பென்னு தம்பிக்காரனை காப்பாத்திட்டு அப்படியே வேகமா வெளியில வந்துட்டான். ஆனா ஹீரோடைய பொண்ணு வசமா இங்க மாட்டிக்கிட்டாங்க, அவங்களால வெளியில வர முடியல. ஸோ பென்னு மறுபடியும் காப்பாற்ற வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்குள்ளேயே அந்த பில்டிங் அவனுடைய பாதையும் அடைச்சிருது. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இங்கே இவன் போராடிட்டு இருக்க இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டான். பார்த்துட்டு அவனுடைய ஒய்ஃப் கிட்ட, நான் எப்படியாவது போய் நம்மளுடைய பொண்ணை காப்பாத்திடுறேன், இந்த பொண்ணையாவது நான் எப்படியாவது காப்பாற்றுவேன், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த பொண்ணு இருக்கிற அந்த ஃப்ளோருக்குள்ள வந்து அவளை வந்து பார்க்கறான். பார்த்தா ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து மறைச்சிருக்குது. அதே டைம்ல கொஞ்சம் மூச்சு விட்டுறதுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த இடத்துல வந்து மூச்சு விட்டு விட்டு இவங்க வந்து அந்த இடத்துல வந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மேல பென்னும் பாத்தீங்கன்னா அவனால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அவனால முடியவே இல்லை. கடைசியில தண்ணி வந்து கீழ் ஃப்ளோர் ஃபுல்லுமே நிரம்புது. ஹீரோடைய பொண்ணு அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிறா. அவளால மூச்சு விட முடியல. இங்க நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வருது. இடையில ஒன்னே தான் மறைச்சிருக்கும், அது எப்படியாவது தள்ளி விட்டுலாம் அப்படின்னு போராடி கடைசியில எப்படியோ தள்ளி விட்டு உள்ள போய் பொண்ணை பாக்குறான். பார்த்தா பொண்ணு வந்து மயங்கிட்டுறாங்க. இருந்தாலும் அவளை அப்படியே காப்பாத்தி மேல உள்ள ஃப்ளோருக்கு வர இங்கதான் பென்னும் தம்பிக்காரனும் இருப்பாங்க. ஸோ அங்க வந்ததுமே இந்த சிபிஆர் வந்து பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான், எப்படியாவது பொண்ணை காப்பாத்திடணும் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த இடத்துக்குள்ளேயும் இப்போ தண்ணி வர ஆரம்பிக்குது. உடனே இந்த டைம்ல பென் என்ன பண்றான்னா, போய் நம்ம கண்ணாடியை உடைக்கணும் அப்படின்னு கண்ணாடி உடைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா, இதை வந்து வெளியில இருந்து நம்ம ஹீரோடைய ஒய்ஃபும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே போட்டை திருப்பிட்டு வேகமா வந்து கண்ணாடியில மோதுவாங்க பாருங்க. அவ்வளவுதான், கண்ணாடி செதறுது, போட்டும் உள்ள வந்துடும் இல்லையா. ஸோ அதனால மயக்கமா இருக்கிற அவளுடைய பொண்ணையும் கூட்டிட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து இந்த போட்ல இருந்து தப்பிச்சு வேக வேகமா வெளியில வராங்க. கரெக்டா பில்டிங்கும் இடிஞ்சு விழ ஜஸ்ட் மிஸ்ல அந்த பில்டிங்ல இருந்து வெளியில வந்து எல்லாருமே அப்படியே தப்பிக்கிறாங்க. ஸோ இங்க வந்ததுமே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவனுடைய பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாருமே பயத்துல இருக்க. ஹீரோவும் அப்படியே சிபிஆர் கொடுத்து எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது கடைசி வரைக்கும் முழிக்கவே இல்லை. ஸோ ஒய்ஃபும் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்ண கடைசியில் அவங்க அப்படியே தண்ணியெல்லாம் வெளியே கொப்பளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படியோ உயிர் தப்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான், கடைசியாக அந்த எர்த்குவேக்கும் நிற்குது. ஹீரோடைய ஃபேமிலியும் தப்பிச்சிடுச்சு. ஆனால் நிறைய மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஸோ இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து மிச்சம் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள நினைவுபடுத்த விதமாக அவங்களுடைய சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டர்லாம் ஒட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து அப்படியே இந்த சான் பிரான்சிஸ்கோவை பார்க்குறான். பார்த்துட்டு கண்டிப்பா இதை நம்ம திரும்பியும் கட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சா? ஸோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.